விஜயா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரி பீரோல வச்ச பணத்தை எடுத்துட்டு வா, அதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் அங்க பார்வதியுமே இருந்துகிட்டு, எதுக்காக நீ வீட்டுக்கு போகும்போது தான் எடுத்துட்டு போற, இப்போ எதுக்கு உனக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல சும்மா எடுத்துட்டு வா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்து மேல இருக்க ஆசையினால இந்த பக்கம் பார்வதியை பணத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப பார்வதியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம சரி எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையுமே எடுக்கிறதுக்காக பீரோக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த உடனே பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வேக வேகமா ஓடி வந்து விஜயா கிட்ட, இங்க பாரு விஜயா, நம்ம பீரோல வச்ச பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாவுமே, போச்சா இந்த பணத்தை திருடுனது மறுபடியும் அந்த குடும்பமாக தான் இருக்கும், இங்கே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் இந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க, இதனால தான் இந்த குடும்பத்தை நம்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற நேரத்தில் அந்த பையன் தான் ஏதோ உள்ள போய் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே மீனாவோட ஃபேமிலி மேலே பாபானவா பழி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டு பார்வதியுமே, என்னடி சொல்லிட்டு இருக்க, இப்படி தெரியாமல் பேசாத, அவங்க ஹாலோட வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க, அவங்க உள்ள போய் எடுக்கவே இல்லை, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் விஜயாவும் இருந்துக்கிட்டு, உனக்கு தெரியாது அவங்கெல்லாம் வேற மாதிரி ஆளுங்க, சொல்லப்போனா இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு உள்ள போய் எடுத்துட்டு கூட போயிடுவாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடிங்கிட்டு போயிட்டாங்கல்ல, முதல்ல என் ஃபோன் எடு, இன்னைக்கு அந்த மீனாக்கு ஃபோனை போட்டு அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாக்கு ஃபோனை போடுறாங்க. அதே நேரத்தில் இரு ஒரு நிமிஷம் அவசரப்படாத, எதுக்கும் ஒரு டைம் நீ தானே பீரோல வச்ச, நீ போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. ஆனா விஜய் அதை கேட்காம, நான் முதல்ல அவளை போட்டு திட்டினா தான் எனக்கு செட் ஆகும், சொல்லப்போனா கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிட்டு போயிட்டாலே, அது என் பணம் 2 லட்சம், சொல்லப்போனா அந்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு எனக்கு கிடைச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரொம்ப கோபத்தோடு திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பக்கம் வந்து மீனாவுமே கால் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ண அடுத்த செகண்டே இந்த பக்கம் என்னோட பணம் 2 லட்சம் எங்கடி போச்சு, சொல்லப்போனால் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் என்னோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு மீனாவோட முகமும் மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே அந்த காலை வாங்கி பேசுறாங்க. அப்ப மறுபடியும் இந்த பக்கம் விஜயா, இந்த மாதிரி என் வீட்டுல இருந்து திருடிட்டு போன 2 லட்சத்தை முதல்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துமே, என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என் பொண்டாட்டியை மிரட்ட பாப்பீங்க, ஒழுங்கா உங்க பணத்தை நீங்க வச்ச இடத்துல இருக்கும், இதுக்காக என் பொண்டாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்களாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எதையுமே கேட்காத விஜயா மறுபடியுமே வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கையாலே அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பணத்தை திருடிட்டு போயிட்டீங்கல்ல, நீங்களாம் ஒரு கொள்ளக்கார கூட்டம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்வதியுமே இருந்துகிட்டு, இங்க பாரு விஜயா, தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காத, எதுக்கும் ஒரு டைம் நீ போய் பீரோல தேடி பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து விஜயா அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா பீரோல போய் பணத்தை தேட போற நேரத்துல இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் அவங்கள பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலைக்கும் என்னாச்சு முத்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் மீனாவுமே இருந்துகிட்டு, அத்தை என்னன்னு தெரியல, டக்குன்னு எனக்கு கால் பண்ணி என்னோட பணத்தை காணும், என் பணத்தை நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி 2 லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் பயங்கரமான ஷாக்கு, அவகிட்ட 2 லட்சம் பணம் இருக்க வாய்ப்பே இல்லையே, அவகிட்ட பணமே இருக்காது, எப்படி அவர் 2 லட்சம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்துமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீனா மட்டும் கரெக்டா பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு, எங்க வக்கீல் நம்ம கிட்ட 5 லட்சம் வாங்கினார்ல, பேசாம அந்த 5 லட்சத்துல 2 லட்சத்தை இந்த மாதிரி வந்து உங்க அம்மாக்கு கொடுத்து இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரிய வருது. கரெக்டா பக்கத்துல இருந்து ரோகிணி மனோஜுமே, ஆஹா இதுக்காக தான் ஆன்ட்டி இந்த மாதிரி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலையுமே இருந்துகிட்டு முத்துவை பார்த்து சிரிச்சுட்டு, பாத்தியா முத்து, என்னோட பணம் உன்னோட பணம்லாம் சுத்தி சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு, வேற எங்கேயும் போல, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் காமாகிறாரு. அதே நேரத்தில் அந்த பணத்தை காணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா அங்க பக்கத்துல இருக்க முத்துமே, இல்லப்பா காணாமலாம் போயிருக்காது, அந்த பீரோல தான் இருக்கும், அவங்க தான் பதட்டத்தில் தேடி இருப்பாங்க பாருங்க, தேடி கண்டுபிடிச்சா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இங்க விஜயாவுமே பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்க காணாம போனதா சொன்ன பணமும் அங்கதான் இருக்கு. இதை பார்த்தோம் தான் அவங்களுமே நிம்மதியாகிறாங்க. அதே நேரத்தில் பார்வதியுமே, பாத்தியா நீ வந்து செக் பண்ண இருக்குன்னு சொன்னல, நீ வச்ச இடம் எனக்கு தெரியாதனால தான் நான் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சமாளிக்கிறாங்க. அப்ப இருக்கட்டு பரவாயில்ல விடு, நம்ம பணம் நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜயா நிம்மதியாயிடுறாங்க. ஆனா பார்வதியுமே இருந்துட்டு, உங்க வீட்டுல யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என்ன யார் தப்பா நினைக்க போறா, நினைச்சா நினைச்சிட்டு போறா, அந்த பூக்காரிலாம் ஒரு ஆளு, அவளுக்காக நான் இந்த மாதிரி மறுபடியும் இறங்கி போய் அவளுக்கு ஃபோன் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சொன்னது சொன்னபடியே இருக்கட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியுமே, பரவாயில்லையே அப்ப ஆன்ட்டி கிட்ட 2 லட்சம் இருக்கு, நமக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அவங்களுக்குமே சிட்டி கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு, உங்களால இந்த பக்கம் பிஏ சீரியஸா இருக்கான், ஆனா நீங்க அதை எதையுமே கண்டுக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப பிஏக்கு செலவுக்கு பணம் யார் தருவா, ஒழுங்கா 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்க, இந்த மாதிரி லேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரோகிணி இல்ல கல்யாணிங்கிற விஷயத்த நான் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது இருக்கும், அதை விட முக்கியமா நீங்க பண்ண விஷயத்தினால தான் இன்னைக்கு இந்த பிஏ தினே சாவர நிலைமையில கிடக்குறாங்கிறதையும் நானே வாக்குமூலமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல, நம்மளோட விவரம்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு, ஒருவேளை இந்த பிஏ சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை பத்தி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சிட்டி, தேவையில்லாம என்ன மிரட்ட வேலை வச்சுக்காதீங்க, நீங்க கேட்டதை நான் பண்றேன், ஆனா அது வரைக்கும் தேவையில்லாம என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இங்க நம்ம பேசாம நம்ம விஜயா கிட்ட பணம் கேட்போம், அவங்க கண்டிப்பா கொடுத்தாங்க
கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக விஜயோட வீட்டுக்குமே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கள எப்பவும் போல நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, அத்தை ஒன்றும் இல்லை தான், எனக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயத்தில் பணம் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து விஜயாவுமே பண விஷயத்தில் யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி, இல்லைம்மா என்கிட்ட பணமே இல்லை, நான் பணம் இருந்தால் நான் உன்ட்ட கொடுக்க மாட்டேனா, நானே என் சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து அகதி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் எப்படிமா பணம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோஹிணிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. சே, இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. இப்போதான் புரியுது மீனா எல்லா விஷயத்துலையும் இவங்களை வந்து ஒதுக்கிறதுக்கு காரணம் இவங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இன்னொரு பக்கம் சிட்டியால் வர பிரச்சனையிலேருந்து இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.